ஜெபம் செய்வோம். நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த மாலை வேளைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை நேரத்திலும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் நாங்கள் கூடி வந்து இந்த வார்த்தைகளை தியானிக்கவும் மிஷனரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கும்படி இந்த பாதத்தில் வந்திருக்கிறோம். இந்த ஆராதனையிலே பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னராயிரும் ஆத்துமாக்களுக்காய் ஜெபிக்கிற ஒரு பாரத்தை கருவீராக எங்கள் ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனை காரணமாக கன்வென்ஷன் கீதங்களில் 244வது பாடலை பாடுவோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர். கன்வென்ஷன் கீதங்களில் 244வது பாடலை பாடுவோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் மகனும் அவர். அவசரத்தையும் பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவசரத்தையும் பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும், அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் தாபரமே, அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் தாபரமே. அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். தேவன் உன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ. ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமலை காத்திடுவான். ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமலை காத்திடுவான். அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவான். உன் பாதத்தலில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவான்.
தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவன் நாமத்தை அவன் நாமத்தை முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சகவர். என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சகவர். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அல்லேலூயா. நாம் ஜெபம் செய்வோம். மிஸ்ரீலுக்கான இந்த பிரார்த்தனை வேளையில முதலாவது ஜெப குறிப்பாக நம் புறஜாதி ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இயேசுவினுடைய அன்பை நாம் ருசி பார்த்திருக்கிறோம். நமக்காக இந்த உலகத்தை படைத்த தேவன் நம்மை மீட்கும் பொருட்டாக, பாவத்திலிருந்து நம்மை மீட்கும் பொருட்டாக சொந்த குமாரனாகிய இயேசுவை உலகத்திலே தந்தருளி அங்கே வாழும்படி, இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு வாழ்ந்து காட்டி சிலுவையிலே தம்மை தாமே ஏக பலியாய் ஒப்பு கொடுத்து கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காய் சிந்தி நம்மை விலைக்கிரயம் கொடுத்து மீட்டெடுத்திருக்கிறார். நம்முடைய ஆத்மாவை கழுவி சுத்திகரிக்கிறார். காலையில் நாம் தியானித்தபடி ஜீவ அப்பமாகி அவர் நம்மோடு கூட உடன்பட்டு நம்ம ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே இந்த அன்பை எல்லாம் நாம் ருசி பார்த்திருக்கிறோம். நமக்கு ஒரு பரலோகம் என்ற ஆயத்த ஸ்தலம் இருக்கிறது. இந்த உலகத்தை விட்டால் நாம் அங்கு போக போகிறோம், அங்கு தேவனோடு வாழ போகிறோம். நமக்கு நிச்சயம் இருக்கிறது. ஆனால் இதுவரைக்கும் இந்த நிச்சயத்தை பெற்றிராத கோடி ஜனங்கள் உண்டு. அவர்களுக்காய் கர்த்தர் பரிதபிக்கிறார். 120,000 பேர் இயேசுவை அறியாத ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்காய் பரிதபிக்கிறேன் என்று சொன்ன தேவன் நம்ம தேசத்தில் இருக்கிற கோடி ஜனங்களுக்காய் அவர் பரிதபிக்கிறார். புறஜாதி ஜனங்களாய் இருக்கிற இயேசுவை இதுவரைக்கும் அறிந்திராத, கேட்டிராத, அவரை தொழுது கொண்டிராத, அவரிடத்தில் அற்புதத்தை பெற்றிராத ஜனங்கள் ஏராளம் உண்டு. அவர்களுக்காய் முதல் ஜெப குறிப்பாய் நாம் ஜெபிக்க போகிறோம். இயேசுவை அறியாத புறஜாதிகள் அந்த கல்வாரியின் அன்பை ருசி பார்த்து அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படி நாம் யாராவது ஒருவர் ஜெபிப்போம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். கொடுத்தீரே ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். நான் ஒருவரை கழுவாவிட்டால் அவர் எண்ணத்தில் வரான் என்று சொன்னீங்களே இயேசுப்பா. ஒரு விஷயங்களை கழுவி பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் அப்பா அவருடைய பாதத்திலே செய்கிறதே அப்பா. எங்களுக்காக ஆண்டவரே வெளிநாட்டில் எத்தனை
பாரத்தோடு எல்லாருக்கும் நன்றி செலுத்துறோம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் செலுத்துறோம். ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துறோம். நன்றி செலுத்துறோம். நன்றி செலுத்துறோம். அறிந்திருக்க முடியாத ஆனால் நீ எங்கள் மேல் அன்பு வைக்காதவரே, நாங்கள் பாவிகளாய் இருக்கிற தேடி வந்த அன்பு தெய்வம் இயேசப்பா, எங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை தந்தீரே. உங்களை தெய்வமாக கொள்ள எங்களுக்கு நீ கிருபை அளிக்கிறேப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, மிஷனரிகள் இந்த தேசத்திலே வந்து எவ்வளவு பாடுகளை ஏற்றுக்கொண்டாங்க ஆண்டவரே, எவ்வளவு கண்ணீரின் வாழ்க்கையில வாழ்ந்தாங்க இயேசப்பா. கோதுமை மணிகளாய் இந்த நிலத்திலே உடைக்கப்பட்டிருக்கிறாங்க இயேசப்பா. ஆண்டவரே, அவங்க மூலமாக நம்மளை அறிந்து கொள்ள ஆண்டவரே, நாங்கள் இவ்வளவு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ உங்களுடைய ஆலயத்திலே வந்து விடுதலையோடு உண்மை ஆராதிக்க நீர்கள் திருப்பி தந்திருக்கீங்க இயேசப்பா. ஆனாலும் ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் என்னை அறியாத மக்கள் இன்னும் கோடி கோடியாக இருக்காங்க ஆண்டவரே. வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாதபடி நாகரிகம் இல்லாத வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க சுவாமி. இருளுக்குள்ளே கிடக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா, ஒரு நோய் என்றால் கூட ஆண்டவரே அதற்கு மருத்துவம் பார்க்க கூட தெரியாத அளவுக்கு ஆண்டவரே கல்வி அறிவு இல்லாத பிள்ளைகளாக எவ்வளவு பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இயேசப்பா. இயேசு என்றால் என்ன நிலை கேட்கிற அளவுக்கு ஆண்டவரே அவங்களுமே அறியாமல் இருக்கிறாங்க இயேசப்பா. அவங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு உங்களுடைய பாதத்திலே வருகிறோம் இயேசப்பா. ஆண்டவரே, எங்களை போல சகோதர சகோதரர் ஒவ்வொருவருமே அறியணும் ஆண்டவரே இயேசப்பா. உங்களுடைய அன்பை ஒவ்வொருவரும் அறியணும் இயேசப்பா. அவங்க ஏற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. அதுக்காக உங்களுடைய பாதத்திலே கெஞ்சுகிறேன் இயேசப்பா. அவங்களுக்கு சுவிசேஷம் எடுத்து சொல்லப்படணும் ஆண்டவரே. இயேசு என்றால் யாருன்னு தெரியாத இருக்கிற மக்கள் உங்களுடைய அன்பை ஆண்டவரே அவங்க அறியணும் இயேசப்பா. இயேசுதான் தெய்வம் என்பதை அவங்க அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே. தெய்வம் வேறு யாரும் இல்லை, இயேசுதான் உண்மையான தெய்வம், மெய்யான தெய்வம் என்பதை அந்த பிள்ளைகளை அறிந்து கொள்வதற்கு நீங்க வாய்ப்புகளை கொடுங்க இயேசப்பா. யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று சொன்னீங்க இயேசப்பா. ஆண்டவரே, மக்களை எழுப்புங்க ஆண்டவரே. உங்களுடைய ஊழியத்தை செய்வதற்கு பிள்ளைகளை நீர் எழுப்ப வேண்டுமா இந்த பாதத்திலே கெஞ்சுகிறேன் சுவாமி. மிஷனரிகள் அனுப்பப்படணும் ஆண்டவரே. ஆண்டவரே, அறியாத மக்கள் மத்தியிலே உங்களுடைய சுவிசேஷத்தை எடுத்து சொல்வதற்கு நீங்க திறந்த வாசலை கட்டளையிடும் சுவாமி. அதை போய் ஊழியம் செய்யும் போது ஆண்டவரே நீங்க அதிசயங்களை அற்புதமே செய்யணும் அப்பா. அந்த மக்கள் எல்லாரும் ஆண்டவரே வியாதியிலிருந்தும் பாவத்திலிருந்தும் விடுதலை அடையணும் சுவாமி. உண்மை கண்டுகொள்ளணும் இயேசப்பா. இப்படி ஒரு தெய்வம் இருக்காங்களா என்று அவங்க அறிந்து ஆண்டவரே உண்மை மகிமைப்படுத்தணும் இயேசப்பா. ஆண்டவரே, இன்னும் அங்கெல்லாம் கல்வி வசதிகள் கொடுக்கப்படணும் சுவாமி. மருத்துவ வசதிகள் கிடைக்கணும் ஆண்டவரே. எல்லா பாக்கியமும் அந்த பிள்ளைகளை எங்களை போல ஆண்டவரே எல்லாம் அனுபவிக்கணும் சுவாமி. நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. இயேசப்பா, உண்மை அறிந்து கொள்ளணும். ராஜ்யத்தில் காக்கிறவங்களாக அந்த பிள்ளைகளை நீங்க மாற்றணும் ஆண்டவரே. அங்க சென்று உடைத்து செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய ஞானத்தால் நிரம்பியும் ஆண்டவரே ஆவினால் நிறைந்தவர்களாக ஊழியம் செய்து அந்த கனமான ஊழியத்தை ஆண்டவரே உண்மையோடு உத்தமத்தோடு செய்ய மிஷனரிகளுக்கு நீங்க பலன் கொடுக்க வேண்டுமா என்ற பாதத்திலே கெஞ்சுகிறேன் இயேசப்பா. ஒரு வசனம் கூட வீணாக செல்லக்கூடாது இயேசப்பா. அது பலன் தரணும் ஆண்டவரே. 1 30 60 100 பலன் கிடைக்க ஆண்டவரே. அநேக ஆத்மாக்களை கொள்ளை பொருளாக பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீ உண்மை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நாங்களும் ஆண்டவரே அந்த ஊழியத்தை செய்யணும் இயேசப்பா. எங்க பிள்ளைகள் எங்க சந்ததி எல்லாரும் ஆண்டவரே உண்மை பற்றி எல்லாருக்கும் சொல்லணும் இயேசப்பா. அவ்விதமான பாக்கியங்களை எங்க குடும்பங்களை நீ தர வேண்டுமா இந்த பாதத்திலே கெஞ்சுகிறோம் சுவாமி. அப்பா, எல்லா பிள்ளைகளும் உங்களுடைய வருகைக்கு முன்னதாக ஆண்டவரே எல்லா பிள்ளைகளும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. உங்களுடைய கொண்டு வாங்க இயேசப்பா. எந்த தொடர்பும் இல்லாத ஆடுகளும் எனக்கு வேண்டும் என்று சொன்னீங்களே இயேசப்பா. எல்லா பிள்ளைகளையும் ரட்சிப்பது உங்களுடைய காரியம் ஆண்டவரே. ரட்சிப்பு உங்களுடைய இயேசப்பா. நீங்க பிள்ளைகளை ரட்சிக்க வேண்டுமாய் மனம் திரும்ப பண்ண வேண்டுமாய் உங்களுடைய பாதத்திலே கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, அப்பா நீங்க இரக்கம் செய்யுங்க இயேசப்பா. அந்த பிள்ளைகளை நீங்க நினைத்தருளுங்க இயேசப்பா. பாவம் புரியுது நம்ம மீட்டுக் கொள்ளுங்க இயேசப்பா. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொன்னது போல அந்த பிள்ளைகளும் வெளிச்சத்துக்குள்ளே வர நீங்க கிருபை செய்ய வேண்டுமாய் அப்பா உங்களுடைய பாதத்திலே கெஞ்சுகிறோம், மன்றாடுகிறோம் இயேசப்பா. இரக்கம் செய்யுங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. துதி கனம் மகிமை ஆவி உங்களுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தின்படியே இதுவரைக்கும் இயேசுவை கேட்டிராத கண்டிராத ஜனங்கள் அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொள்ளும்படி
அவர்கள் மத்தியில் அவருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட்டு ஜனங்கள் கர்த்தரை கண்டுகொள்ளவும் அவருடைய அன்பை ருசி பார்க்கவும் பரலோக ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளிகளாய் மாறவும் ஆண்டவர் கிருபை செய்வாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அடுத்த ஜெப குறிப்பாக மிஷனரிமார்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இயேசு தம்முடைய சீஷரோடு கூட சொல்லுகிற பொழுது, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார். என் பிதாவின் சித்தத்தின்படி எனக்கு தந்த ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளிலே அவைகளை என்னை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தம் என்று சொல்லுகிறார். ஒருவர் மனிதரையாகிலும் அவர் இழந்து போவதை விரும்பவில்லை. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் கடைசி நாட்களில் உயிர் தெழுந்து கர்த்தருடைய சமூகத்தை ராஜ்யத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என்பதை தான் அவர் விரும்புகிறார். அதுதான் பிதாவின் சித்தமாயிருக்கிறது. ஒருவராகிலும் அழிந்த நரக ஆக்கினைக்கு போகாத வேண்டும், போகக்கூடாமல் இருக்க வேண்டும் என்பது அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய இருதயத்தின் எண்ணமாக இருக்கிறது. பிதாவின் சித்தத்தின்படி செய்து வருகிற எல்லா மிஷனரிமார்கள் ஊழியத்திற்காக ஜெபிக்க போகிறோம். எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட நடைபெறுகிற சுவிசேஷ ஊழியங்கள் மத்தியில் இந்த மிஷனரிகள் போகிற ஒவ்வொரு இடங்களிலும் கர்த்தர்களுக்கு பலனையும் பாதுகாவலையும் கொடுக்க வேண்டும். சரீர பிரகாரமான பலனையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கொடுத்து அவர்கள் போகிற இடங்களில் அற்புத அடையாளங்கள் நடந்து திரளாய ஜனங்கள் கர்த்தரை கண்டுகொள்ளத்தக்கதாய், கர்த்தரை நிரூபிக்கிற ஒரு ஊழியத்தவர்கள் செய்யத்தக்கதாய், அவருடைய விரோதமாக எழும்புகிற எந்த தடைகளும் அவர்களை அணுகாதபடி ஒரு திறந்த வாசலை மிஷனரிமார்களுக்கு கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கும்படி நாம் யாராவது ஒருவர் மிஷனரி ஊழியர்களுக்காக மிஷனரிமார்களுக்காக ஜெபிப்போம். பயன்படுத்துகிறார். வல்லமையாய் பயன்படுத்து, வல்லமையாய் பயன்படுத்துகிறார். குடும்பங்களை கர்த்தர் காத்துக் கொள்கிறார். ஆசீர்வதிக்கிறார். விசேஷ கிருபை சித்தமாக இருக்கிறதாப்பா. ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தின்படி ஒவ்வொரு மிஷனரிகளையும் கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தி அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து தேவைகளை சந்தித்து ஒவ்வொரு இடங்களிலும் கர்த்தர் கிரியைகளை நடப்பித்து அநேக ஆத்துமாக்களை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவருக்கு என்று அறுவடை செய்யத்தக்கதாய் அவர் கிருபை செய்வாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசியாக நம் சுவிசேஷ ஊழியர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம்.
திரு பிரசங்கங்கள், இன்னும் வீடுகளில் சந்திக்கிற சுவிசேஷ ஊழியங்கள், ஜன கூடுகிற இடங்களில் நடைபெறுகிற சுவிசேஷ ஊழியம், சிறுவர் ஊழியம், வாலிபர் ஊழியம், சிறைச்சாலை மத்தியில் நடைபெறுகிற ஊழியங்கள், மருத்துவமனை ஊழியம், கடற்கரை மத்தியில் நடைபெறுகிற ஊழியங்கள், இப்படி எல்லா சுவிசேஷ ஊழியங்களையும் ஆண்டவருடைய வார்த்தை எங்கும் பிரசங்கிக்கப்படும். உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. எல்லா ஜாதியாருக்கும் என் வார்த்தையை பிரசங்கியுங்கள், நாங்கள் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள் என்பதுதான் ஆண்டுடைய பிரதான கட்டளையாக இருக்கிறது. அதுக்கு கீழ்ப்படுத்தி பணி செய்து வருகிற எல்லா சுவிசேஷ ஊழியர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். சுவிசேஷ ஊழியங்கள் தடையில்லாமல் நடைபெறணும். விதைக்கப்படுகிற விதைகள் வெறுமையாய் அல்ல, 100 மடங்கு பலன் தரணும். எல்லாருடைய இருதயத்தை அந்த வார்த்தை கிரியை செய்யத்தக்கதாய் நம்ம யாராவது ஒரு சுவிசேஷ ஊழியங்களுக்காக நாம் ஜெபிப்போம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாய் பலன் தர கிரியை செய்த வசனங்கள் கிரியை செய்யணும். இருதயத்தை அடவே தொடரட்டும். ஜனங்கள் தங்கள் பாவங்களை அக்கிரமங்களை அறிக்கை செய்யணும். அதனுடைய மனம் திரும்ப கருவிதான் சந்திப்பீராக அழிவை நோக்கி இருக்கிற ஜனங்களை கத்தர் ஏற்றமாக சந்திப்பீராக.
ஊழியர்களை ஆசீர்வதிக்கணும் ஐயா. ரேடியோவோட தகப்பனே நம்ம டிவியிலே அப்பா ஊழியர்கள் உண்டு ஆண்டவரே. அந்த வீட்டிலே இருந்து பார்க்கும் மக்கள் போய் அறியாத ஜனங்கள் பார்த்து கர்த்தாவே மக்களுக்கு ஒரு பெரிய விடுதலை ஒரு மன மகிழ்ச்சி ஆண்டவரே. அதிலே பேசும் வார்த்தைகள் கர்த்தாவே இந்த மக்கள் மனதிலே கிரிய செய்ய வேண்டும் ஆராய்ந்த தேவனல்லமாய் அந்த மக்களுக்கு கர்த்தாவே அது வார்த்தைகள் உட்செல்ல வேண்டும் ஆண்டவரே, உட்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. சோதரிக்கிறோம் ஐயா. நன்றி ஆண்டவரே. ரட்சிப்புகள் அந்த மக்கள் பண்ண வேண்டுமே சுவாமி இயேசுவே. சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ராஜாதி ராஜா அப்பா பிதாவே சோதரிக்கிறோம் ஐயா. அப்படியாக அந்த பிள்ளைகளுக்கு ஒரு அன்பை கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இயேசுவே சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த மக்களுக்கு இடையிலே இருக்கிறார்களே ராஜா, இந்த வெளிச்சத்திற்கு கொண்டு வாங்க ஆண்டவரே. ஐயா பெரிய வெளிச்சத்தை கொண்டார்கள் என்று சொன்னீர்கள் ராஜா. ஐயா அந்த பிள்ளைகள் முகத்திலே உமது ஒளி வீச வேண்டுமே தகப்பனே வேண்டுகிறோம் ஐயா. இந்த நாட்களிலே நீர் ஒரு அற்புதத்தை அப்படியாக நீர் செய்தருளும் ஐயா. சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா தேடாத மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உபாகமம் 7:14. அன்பை கொடுத்தரும் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய இருதயங்களை கொடுத்தரும் ஐயா. சோதரிக்கிறோம் ஐயா. அப்பா ஒவ்வொரு வீட்டில் இருந்து பார்க்கறது அந்த அசுத்த கிரியைகள் எல்லாம் மாறி போகட்டும் அப்பா. இயேசு நாமத்தில் எடுக்கப்படுங்கப்பா. அப்பா அவை சோதரிக்கிற ஒவ்வொரு இருதயங்கள் புது இருதயத்தை கொடுத்தரும் ஆண்டவரே. தேவனை நோக்கி பார்க்கக்கூடிய அப்பா பரிசுத்தரை நோக்கி பார்க்கக்கூடிய இருதயத்தை கொடுத்தருங்கப்பா. அவை சோதரிக்கிறோம் ஐயா. ஆவியானவரே சோதரிக்கிறோம் ஐயா. ஆவியானவர் அந்த இடத்திலே நீர் அசைவாடும்படியாக கர்த்தாவே. இன்னுமாக படுக்கையிலே படுத்துக் கொண்டு பார்ப்பவர்கள் அநேகம் உண்டு ஆண்டவரே. அநேக உள்ளங்களை நீர் தொட்டரும் ஆண்டவரே. இயேசுவே சோதரிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் வாழ்ந்திருக்கிற இடமெல்லாம் உமக்கு சொந்தமாக மாற வேண்டும் ஆண்டவரே. அவர்கள் விதைக்கிற விதைகள் ஒன்றும் எருமையாய் போகக்கூடாது ஆண்டவரே. சோதரிக்கிறோம் ஐயா. இயேசுவே சோதரிக்கிறோம் ஆண்டவரே. பத்திரிகை ஊழியர்கள் அப்பா பத்திரிகை வாசிக்கும் பொழுது ஏசப்பா நன்றி ஆண்டவரே. அதை கசைக்கு தூரை போடக்கூடாது அப்பா. ஆண்டவரே இந்த மக்களுக்கு அப்பா ஒன்று கூட கட்டாவே ஏசப்பா ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டுமே தகப்பனே. அதன் மூலியமாக எங்கள் பாரங்கள் ஆறுதான ராஜாவை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே சோதரிக்கிறோம் ஆண்டவரே. தேவாசிரிய பின்வாச கூட்டங்களை ஆசீர்வதித்தருளும் ஐயா. அதன் மூலமாக எத்தனையோ ஜனங்கள் உண்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ராஜாவை சோதரிக்கிறோம் ஐயா. அப்பா அவர்கள் மூலமாக எத்தனையோ பேருக்கு நற்சுகம் கிடைத்திருக்கிறேன் ராஜா. அப்பா அவர்கள் மூலமாக எத்தனையோ பேர் விடுதலை பெற்றுக் கொண்டிருக்கிறார்களே தகப்பனே. பாவத்திலும் சாபத்திலும் அப்பாவை சோதரிக்கிற மாண்டவரே. தற்கொலை எண்ணங்களில் இருந்து எத்தனை பேர் விடுதலை பெற்றிருக்கிறார்கள் ராஜா. ஐயாவை சோதரம் அந்த கூட்டங்களை நீர் ஆசீர்வதித்தருளும் ஐயாவை சோதரிக்கிறோம் ஐயா. வரத்தில் இருந்து தேவனே எங்கள் ஜெபங்களை கேட்பவரே சோதரிக்கிற மாண்டவரே. ஐயாவை சோதரிக்கிறோம் ஐயாவை சோதரிக்கிறோம் மாண்டவரே. கர்த்தாவே ஐயா கர்த்தத்தின் கடிகளுக்காக ஏங்கி தவித்திருக்கும் மக்களுக்கு அந்த வசனங்கள் போக வேண்டுமே ராஜாவை சோதரிக்கிறோம் ஐயா. ஐயா அந்த மக்கள் அதன் மூலமாக உண்மை கண்டு கொள்ள வேண்டுமே ராஜா. குடும்பமாக உண்மை சேவிக்க வேண்டுமே தகப்பனே. எங்களை தேடி வந்த தெய்வமே, எங்களை நேசித்த தெய்வமே, எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்த தெய்வமே, எங்கள் ஜனங்களுக்கு அப்பா நாங்கள் வார்த்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா ஒவ்வொரு ஊழியர்களை நீர் ஆசீர்வதித்தருளும் ஐயா. நாட்களிலே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்க
யாவை சோத்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த மக்களே பாதகப்படே இயேசுவே சோத்திருக்கிறோம் ஆண்டவரே. உண்மை கட்டுகளை கிருபைகளை கொடுத்தருளும் ஆண்டவரே. ஐயா பிள்ளைகள் போகிறவர்களாம் கர்த்தாவே தேவனாய கர்த்தர் பிள்ளைகளுக்கு முன்பாக செல்கிறீர் ஐயா. ஆவியானவரே நீர் அப்படியாக செல்கிறப்பா. பிள்ளைகளுக்கு பாவத்திலும் சாபத்திலும் விழுந்து கிடக்க பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய விடுதலை ரட்சிப்பு ஏசப்பா நீர் கொடுத்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே ஏசப்பா எங்கள் பாரமுள்ள ஜெபங்களை கேட்டருளும் ஆண்டவரே. ஏசப்பா கோயில உள்ள பற்றி சொல்லி விடவெல்லாம் பிள்ளைகளுக்கு எந்த எதிர்ப்புகள் வரக்கூடாது ஆண்டவரே. ஐயா ஒருவர் எனக்கு ஊரே செய்வானாக பிதாவானவர் கடம் பண்ணுவார் என்று சொன்னப்பா கர்த்தாவே. அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தாவே எதிர்த்து வருங்க எந்த விதமான போராட்டங்களோ தடைகளோ ஏசப்பா வராதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. சோதரிக்கிற ஆண்டவரே அவர்கள் மனதிலே ஏசப்பா தகப்பனே கொண்டு திடமனதாய் இது என்று சொன்னீங்க தகப்பனே. சோர்வுகளை எல்லாம் எடுத்து போடுங்கப்பா. பிள்ளைகளுக்கு சோர்வு வராதபடி கர்த்தாவே சோதரிக்கிற ஆண்டவரே. எந்த விதத்திலும் அவர்கள் சோர்ந்து போகக்கூடாதப்பா. எழுப்பி பிரகாசிக்கக்கூடிய கிருபைகளை கொடுத்தருளும் ஆண்டவரே. அப்படியாக இந்த நாட்களிலே ஏசப்பா எல்லா ஜனங்களும் ரட்சிப்படைய என் தேவனின் சித்தம் வைத்திருக்கிறீர் தகப்பனே. வைத்திருக்கிறோம் ஐயா. ஐயா சோதனம் ஆண்டவரே. நாங்கள் நோக்கி கேட்காவிட்டால் எங்களிடம் கணக்கு கேட்பீர்களே தகப்பனே. சோதரிக்கிறோம் ஐயா. எல்லாவற்றும் உத பாதத்திலே வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆமென்றும் ஆமென் என்று பதிலளிக்க போகிறீர் ஆண்டவரே. சோதரிக்கிறோம் ஐயா. சகல துதிகளும் மேல் நாம் ஒருவருக்கே சதேஜீவனுள்ள அல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தின்படி எல்லா சுவிசேஷ ஊழியங்களும் தடையில்லாமல் நடைபெறும்படி ஒவ்வொரு ஊழியத்திலையும் அவருடைய வார்த்தை எங்கும் பிரசங்கிக்கப்படுவது ஒரு வசனமாகிலும் வெறுமையாய் அல்ல, அது காரியமாகும்படி வாய்க்கும் என்று சொன்ன தேவன். அதன்படி ஆண்டவர் ஒவ்வொரு ஆத்துமாக்களும் ஏற்ற நேரத்தை சந்திப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பின் கர்த்தாவே இந்த ஜெப வேலைக்காய் ஸ்தோத்திரம். ஆத்துமாக்களுக்காய் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்க கிருபை தந்தீரே. ஆண்டவரே எங்கள் ஜெபங்களை கேட்டு ஆண்டவர் கிருபை தருவீராக. ஆண்டவரே அழிவி நோக்கி இருக்கிற ஜனங்கள் ஏற்ற நேரத்தில் சந்திக்கப்படவும் மனம் திரும்பவும் ஆண்டவர் கிருபை தாரும். ஒரு ஆத்மாவாகிலும் ஆண்டவரே கெட்டு போவது உமக்கு விருப்பமே அல்ல. ஆண்டவரே ரட்சிக்க கூடாதபடி உமது கரம் குறுகி போகவும் இல்லை. ஏற்ற நேரத்தில் ஆத்துமாக்களை சந்திப்பீராக. உமது வசனங்கள் ஆண்டவரே ஒவ்வொன்றும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஆண்டவரே ஏற்ற நேரத்தில் ஜனங்கள் இருதயத்தை அது தொட்டு ஆண்டவரே தங்கள் பாவமர கல்வி சுத்திகரிக்கப்பட ஜனங்கள் ஆண்டவரே தொடப்படவும் மனம் திரும்பவும் ஆண்டவர் கிருபை செய்வீராக. எங்கள் ஜெபங்களை கேட்டு கர்த்தர் பதில் தாரும். மிஸ்திரிமார்கள் சுவிசேஷர்கள் ஒவ்வொருடைய தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து ஆண்டவரை ஏற்ற நேரத்தில் ஊழியங்கள் தடையில்லாமல் நடைபெறும்படி ஆண்டவர் கிருபை தாரும். உமக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து ஜெபிக்க நாங்கள் எங்களுக்கு பலன் தரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தயவுசெய்து அறிவிப்பு. நாளை அதிகாலை 5:30 மணிக்கு பரிசுத்த திருவிருந்து ஆராதனை நடைபெறும். திருவிருந்து ஆராதனையிலே நீங்கள் பங்கு பெறும்படி அன்போடு கூட நினைவுபடுத்துகிறேன். மற்றும் நாளை இரவு 10 மணி முதல் இரவு 1 மணி வரைக்கும் நமக்கு முன்னிரவு ஜெபம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு நீங்கள் அதிலும் தவறாத கலந்து கொள்ளும்படி அன்போடு கூட நினைவுபடுத்துகிறேன். இந்த காலங்களிலே மாலை ஆராதனைகளில் நாம் தொடர் தலைப்புகளிலே நாம் தியானித்து வருகிறோம். ஆவிக்குரிய கலைகள் எவைகள் என்று சொல்லி நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். நேற்றைய தினத்திலே அன்பு இல்லாமை என்ற கலையை குறித்து நாம் தியானித்தோம். கலைகள் ஒவ்வொன்றும் அகற்றப்பட வேண்டியவை. இன்று ஆவிக்குரிய பெருமை என்கிற கலையை குறித்து நாம் தியானிப்போம். இந்த மாலை ஆராதனைகளில் ஆவிக்குரிய கலைகளை குறித்து என்னுடைய தகப்பனார் தொடர்ச்சியாய் பேசுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். கடந்த வருடத்தை போல இந்த வருடத்திலும் ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு தபசு காலத்தை கூட்டி கொடுத்திருக்கிறார். அதிலே நாம் பிரவேசிப்பதற்கும் ஆண்டவரோடு நாம் நெருங்கி பழகுவதற்கும் ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். இந்த நாட்களில் கூட ஆவிக்குரிய கலைகள் குறித்து நாம் சிந்திக்கலாம் என்று நினைத்தோம். நாம் விவசாயத்தில் பார்த்திருப்போம், பயிர்களுக்கு இடையில் களைகள் இருந்தால் அந்த களையில் தான் ஓங்கி வளரும், பயிர் வளராது. அந்த களைகளை பிடுங்கின பிறகுதான் பயிர் என்ன செய்யும், நல்ல வேகமாக வளரும், நம்மளுக்கு பயனை தரும். அதே போல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அநேக களைகள் காணப்படுகிறது. அவை பிடுங்கி எரியப்பட வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஆவியினுடைய கனிகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்.
அந்த வரிசையில் நாம் நேற்று வந்து ஒரு கலையை குறித்து கண்டோம். இன்று இரண்டாவது ஆவிக்குரிய பெருமை. இதற்காக நாம் தெரிந்து கொண்ட பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 9வது வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை. இது அனைவருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு பகுதி தான். இந்த பகுதியிலே 2 பேர் ஆலயத்திற்கு ஜெபிப்பதற்காக வருகிறார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். இந்த 2 பேருமே கொஞ்சம் மோசமானவங்க தான். வேதத்தின்படி பார்த்தா இந்த 2 பேருக்கும் சில நல்ல காரியங்களும் உண்டு, சில கெட்ட காரியங்களும் உண்டு. முதலாவது நம்ம இந்த பரிசேயன் யார், அவனுடைய பண்புகள் என்ன என்பதை குறித்து நாம் பார்ப்பதாக இருந்தால் லூக்கா 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பாருங்க. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவர் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். அதுக்கு அடுத்த வசனம். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்திரித்தேன். போதும். இவ என்ன சொல்றாங்க, இந்த பரிசேயன் எப்படிப்பட்டவர்கள் என்று வேதாகமத்தில் நாம் பார்க்கும்போது இவர்கள் நியாயப்பிரமாணத்தை நன்றாக கற்று தேறினவர்கள், பரம்பரை காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்கள், இவர்கள் உயிர்த்தெழுதல் உண்டு என்பதையும் விசுவாசித்தவர்கள். ஆனால் நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் தான் இருப்பாங்களே தவிர அதை தாண்டி ஆண்டவருக்குள் வரமாட்டார்கள். அதனால தான் யோவான் ஸ்நானகன் இந்த பரிசேயர் சதுசேயரை பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளே என்று அழைத்தார். அவங்க இதில் தான் விஷயம் இருப்பாங்க. ஆண்டவர் எங்கே போனாலும் இந்த பரிசேயர் கூடயே போய் ஆண்டவர் சொல்வதிலிருந்து குற்றத்தை கண்டுபிடிக்கிறது. இவன் நல்ல மனுஷன்தான், ஆலயத்துக்கு ஒழுங்காக வரக்கூடியவர் தான், நன்றாக ஜெபிக்கக்கூடியவர்கள் தான். அதேமாரி நம்ம வாஸ்து பகுதியில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து நான் பரிகாரக்காரன் இல்லை, அநியாயக்காரன் அல்ல, அல்லது நான் வந்து எழுதில்லை விபச்சாரக்காரன் இல்லை, வாரத்தில் 2 முறை நான் நினைச்சிறேன் உபவாசம் இருக்கிறேன், என்னுடைய வருமானத்தில் எல்லாம் ஆண்டவருக்கு நல்லது தான். ஆனால் அவன் வந்து சுயநீதிக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். ஆண்டவரை பற்றி அவன் ரொம்ப பேசலை. நான் அவனை பெருமையாக பேசி கொண்டானே தவிர மற்றவற்றையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால தான் யோவான் ஸ்நானகன் வந்து அவனை ரொம்ப சாடுவார். நீங்கள் ஆரம்ப முதல்ல பார்த்தீங்கன்னா கடைசியில் ஆண்டவர் சிலுவையில் தொங்குற வரை இவங்க கேள்வி கேட்டுக்கொண்டே தான் இருப்பான். பேசுகிற ஒவ்வொரு காரியத்திலையும் குற்றத்தை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருந்தது தான் இந்த பரிசேயருடைய முக்கியமான பணிகளாக இருந்தது. ஏசாயா 64ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பாருங்க. ஏசாயா 64:6. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. போதும், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை. அப்படின்னா நம்மளே நல்லவர்கள் என்று தீர்மானித்துக் கொள்கிறோம்னு அர்த்தம். இதுதான் இந்த பரியாசக்காரன் செய்தான். எல்லாரோட நாங்கள் யோக்கியம் தான் சொல்லி அவன் ஜோம் பண்ணும்போது வார்த்தை விடுறான் பாருங்க. இந்த ஆயக்காரனை போல் நான் இல்லாததற்காக உண்மை சோசரிக்கிறேன், ஆண்டவருக்கு நன்றி சொல்றான். ஆண்டவர்கிட்டே போய் நின்று அடுத்தவனை பற்றி குறை சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ ஆயக்காரனை பற்றி நம்ம படத்தில் பார்க்கலாம். ஆனால் அந்த பரிசேயக்காரன் என்ன பட்டனா இந்த மாதிரி சொல்லக்கூடிய. அதே போல் ரோமர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னாலும் நியாயப்பிரமாணத்தை குறித்து அங்கே இருக்குது. வாசிங்க. ரோமர் 3. பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. இல்லை. போதும், பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒருவேளை நியாயப்பிரமாணம் உதவி செய்யலாமே தவிர ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த பரிசேயர் அந்த நியாயப்பிரமாணத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். எல்லா நியாயப்பிரமாணத்தில் நியாயப்பிரமாணத்தில் இருக்காங்கிறத கேட்டுக்கிட்டே இருந்தாங்களே தவிர அதை விட்டு விலகவில்லை. அதே ரோமரில் 3ஆம் அதிகாரம் தான் 22 முதல் 24ஆம் வசனம் பாருங்க. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அப்போ நம்ம எல்லாருமே பாவிகள் தான். நம்ம ஆண்டவர்கிட்ட இலவசமாக நம்ம என்ன செஞ்சிட்டோம், மீட்பை பெற்றுக்கொண்டோம். இங்கே நியாயப்பிரமாணத்துக்கு இடம் இல்லை. அப்போ எல்லாரும் பாவிகள் தான். அதுதான் அங்கே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஆயக்காரர் பார்த்தீங்கன்னா மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன் என்ன ஆண்டவர் வந்து ஆயக்காரரோடும் பாவிகளோடும் பந்தி இருக்கிறான்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் குற்றம் கண்டுபிடிச்சிட்டே வருவாங்க. மத்தேயு பாருங்க 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பாருங்க.
பாவங்களை சாரி மன்னிக்கும், ரோமர் தான். ரோமர் 10ஆம் அதிகாரம் 3-6. ரோமர் 10ஆம் அதிகாரம். எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாக இருக்கிறார்கள். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். மோசே நியாயப்பிரமாணத்தினால் ஆகும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறார். போதும். தேவ நீதி வேற, மனுஷனுடைய நீதி வேற. நாம பொதுவாக என்ன நினைப்போம், நீதி அப்படின்னு நினைக்கிறாலே ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக நினச்சினவனுக்கு தண்டனை கொடுத்தாகணும்னு நினைப்பான். ஆண்டவர் அப்படி செய்கிறது இல்லை. ஆண்டவர் அவன் மேலே இரக்கம் வைத்து அவனுக்கு மன்னிப்பை கொடுப்பார். உடனே பழி வாங்கினா நாட்டில் யாருமே இருக்க முடியாது. எல்லாரும் பாவிகள் தானே. அப்போ ஆண்டவர் எல்லாருக்கும் தண்டனை கொடுத்தா கண்டிப்பாக எல்லாரும் வாங்கி தானே ஆகணும். ஆண்டவர் அப்படி இல்லை. அவர் பொறுமையாக இருந்து அவன் மனம் திரும்புவதற்கு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியவர். ஆனால் இந்த பரியாசக்காரர்கள் ஆண்டவருடைய இருந்து அவருடைய குற்றம் கண்டுபிடித்து கொண்டவர்கள். இரண்டாவது ஒருத்தரை கொடுத்துருக்கு பாருங்க, ஆயக்காரன். ஆயக்காரனாலே நிறைய பேருக்கு கொஞ்சம் கோபம் தான் வரும். இவங்க டேக்ஸ் வசூலிப்பவர்கள். ஆண்டவருடைய காலத்தில் ரோம பேரரசு மிகப்பெரிய பேரரசாக இருந்தது. 175 நாடுகளுக்கு மேல் இவங்க கண்ட்ரோலில் இருந்துச்சு. அவங்க கைக்குள்ள தான் இந்த யூதர்களும் இருந்தாங்க. அப்போ யூதர்கள் வந்து நல்லா ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க, நீங்கள் எப்படினாலும் இருந்துக்கிடலாம். ஆனால் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரியை கரெக்டாக செலுத்த வேண்டும். இந்த ஒன்று தான். அப்போ வரி செலுத்துவதற்கு வாங்குவதற்காக இந்த யூதர்களில் சிலரை தேர்ந்தெடுத்து அதிகாரிகளாகவோ டாக்ஸ் கலெக்டராகவோ அந்த ரோம பேரரசு வைத்திருந்து அவங்களும் நம்பிக்கைக்கு பாத்திரமாக கரெக்டாக வரிகளை வாங்கி அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ ஆயக்காரன் மேலே அனைவரும் கோபம் வரும். நம்மளுடைய டேக்ஸ் வாங்கி நம்ம ஆள்கிட்டே வாங்கி நம்ம கொண்டு கொடுக்குறாங்க. ஆனால் அவங்ககிட்ட கோவப்படுறதுலேயும் ரொம்ப இல்லை. கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை அவங்க செய்தார்கள், அவ்வளோதான். நம்ம வீட்டுக்கு மின்சார ரீடிங் எடுக்கிறதுக்கு வராங்க. அவர் ரீடிங்கே பார்க்குறாரு, கேல்குலேஷன் பண்ணி ஒரு அமௌண்ட்டை போட்டுட்டு போய்கிட்டே இருப்பார். நாம் திட்டுவோம், என்ன கரண்ட் பில் மனம் போல் போட்டுட்டு போயிட்டாங்க. அவர் போடலை, அங்கே என்ன ஓடி இருக்கோ அதுக்குரிய தொகையை தான் அவர் கொடுத்துட்டு போவார். அதே போல இந்த ஆயக்காரர்களும் அரசாங்கம் சொல்லுகிற அந்த வரியை வசூலித்து கொடுத்துருந்தா பெரிய பிரச்சனை வந்திருக்காது. அவங்க அப்படி செய்யலை, கொஞ்சம் மாறுபட்டு விட்டார்கள். இவங்களுக்கு 2 லாபம் கிடைக்கும். ஒன்று வந்து இந்த வரி வசூலிப்பவர்கள் அவங்க டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அரசுக்கு டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள்கிட்ட வாங்கும்போது ஏமாற்றி அநியாயமாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை ஒரு 12 மாதத்துக்கும் 1000 ரூபா வீதம் 12,000 ரூபா கொடுக்கணும் அப்படின்னா ஒருத்தர் கூட்டு, எப்போ என்ன இந்த மாதம் நீ வரியை தரலையேன்னு, அண்ணே தந்துட்டேனே, இல்லை நீ தரல, கவர்மெண்ட்டுக்கு சொல்லி கொடுத்துக்கூட அப்படின்னா அவன் 15 ரூபாயை கொடுத்துட்டு போயிடுவான். அந்த மாதிரி அநியாயமாகி வாங்கினார்கள். அதான் அவங்க செய்த தப்பு. அதனால தான் சகையை விட்டு சொல்ல வரும்போது ஆண்டவர் வரும்போது சொல்லுவான், நான் யாருக்கையாவது அநியாயமாக வாங்கியிருந்தா 4 தினையாக திரும்பி கிடையாது, அவ்வளோ டேக்ஸாக வாங்கியிருந்தோம். ஆனால் அந்த ஆயக்காரர்கள் தான் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தார்கள். பரிசேயர் கடைசிவரை வரவே இல்லை. எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட இந்த வரி வசூலிப்பவர்கள் தான் ஒவ்வொருத்தராக ஆண்டவர்கிட்ட வந்திருப்பாங்க. நம்ம முதலாவது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மத்தேயு, அவர் வந்து ஆயத்துறையில் இருப்பார். ஆண்டவர் அவரை பற்றி அவனை கூப்பிட்டு என் பின்னால் வான்னு சொன்னா அப்படியே போயிடுவான். அந்த மத்தேயு வீட்டில் தான் ஆண்டவர் விருந்து இருப்பார். அங்கே தான் அவன் பரிசேயர் சொல்லுவாங்க, என்ன உங்கள் ஆண்டவர் வந்து இப்படி பாவிகளோடு உட்கார்ந்துருக்காருன்னு சொல்லுவாங்க. அதே மத்தேயு தான் ஆண்டவருடைய மரித்த பின்பு கூட நம்ம புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய முதலாவது சுவிசேஷத்தை அவர் தான் ஒரு ஆயக்காரன் தான் எழுதணும். 2வது சகையை பார்த்துக்கலாம், ஆண்டவரை பார்க்கணும்னு வகை தேடி திருந்து அப்படி மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் சொல்லுவார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரசிப்பு வந்தது, அதுவும் ஆயக்காரன் தான். இப்போ நாம் எங்கே பார்க்கக்கூடிய ஆயக்காரனும் ஆலயத்திலிருந்து ப்ரேயர் பண்ணி அவன் நீதிமானாதான் வெளியே போனான். ஸோ ஆயக்காரர்களை அநேகர் வெறுத்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் அவர்கள் வந்து நல்லவர்களாக மாறினார். இங்கே 2 பேரும் ஜெபம் வந்திருக்காங்க. ஒருத்தன் தன்னுடைய பெருமையே சொல்லிட்டு இருக்கான், மற்றொருவன் ஆயக்காரன் சொல்றான், வானத்தை கூட பார்ப்பதற்கு முடியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு தேவனே பாகியாகிய என்மேல் கிருபையாயிருந்து சத்தமா சொல்றான். ஆனால் அதுக்கு முன்னால பாருங்க, இந்த பரிசேயன் தன் மனத்திலே ஜெபம் பண்ணினான்னு தான் இருக்கும், வெளியே சத்தம் கேட்கல. அவனுடைய பெருமையை வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஒப்படைச்சிட்டு போகிறான். ஆனால் இவன் அப்படி இல்லை, தான் பாவி என்பதை உணர்ந்தான். பாவத்தை மீட்பதற்கு ஆண்டவரால் தான் முடியுங்கிறது அந்த ஆயக்காரன் நினைத்தான். அதனால தான் அவன் அப்படி வந்து சின்ன ஜெபந்தான். ஒரு சின்ன ஜெபத்தினால
அவன் நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் திரும்பி போகிறான். நீங்கள் வாசிக்க மத்தேயு லூக்கா 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பாருங்க. சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். எல்லாரும் வராங்க. ஆயக்காரர்கள் ஆண்டவர் போற இடத்துல எல்லாம் வந்திருப்பாங்க. அவருடைய வசனத்தை கேட்பதற்காக வந்தார்கள். ஆண்டவருடைய நம்பிக்கை வைத்து வந்தார்கள். ஆனால் பரியாசக்காரனும் கூட போறான், அவன் குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காக போறான். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்க மத்தேயு 5ஆம் அதிகாரம் 46 முதல் 48 வரை. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 46வது வசனம். ஆயக்காரர் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரி மாத்திரம் பார்க்கிறார்கள், நீங்கள் விசேஷத்தை செய்வது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? இங்க ஆயக்காரனுடைய ஒரு குணம் கொடுத்துருக்கு. உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்க சிநேகித்தனா அது ஒன்றும் பலன் இல்லை. ஆயக்காரனும் அதனை செய்கிறான். அது உங்க சகோதரனை நீங்க வாழ்த்துவீர்களா அல்ல, அதுல என்ன பயம்? ஆயக்காரன் அப்படி தானே செய்கிறாங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருப்பார். ஸோ ஆயக்காரன் பாவிகளாக இருந்தாலும் தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொண்டு ஆண்டுடைய சமூகத்தில் வந்தவர்கள். இந்த ரெண்டு பேருக்குள்ள அதான் டிஃபரன்ஸ். ஒருத்தன் மனதிலே அடுத்தவனை பொறுமுறான், அவன் மனதை திறந்து ஆண்டவர்கிட்ட பேசுகிறான். இந்த காரியங்களிலிருந்து நம்ம 3 விதமான காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். முதலாவது பார்த்தீங்கன்னா, நம்முடைய பெருமை களையப்பட வேண்டும். நம்மகிட்ட இருக்க பெருமை நினைச்சக்கூடாது, இருக்கவே கூடாது. அவன் சொல்கிறான், அந்த ஆயக்காரனை போல இல்லாததுனால் உண்மை தோத்திருக்கிறேன்னு சொல்கிறான். பெருமை அவனை மாதிரி நான் இல்லை ஆண்டவரே, நான் ரொம்ப மேலே நல்ல கோயிலுக்கு வர்றேன், நல்ல ஜோம்ன்றேன், தசமமாக கொடுக்குறேன், எல்லாத்துலேயும் நான் கில்லாடி. தற்பெருமை அவனை இருந்துச்சு. அவனே அவனை நீதிமானு நினைக்கிறான். ஒருவேளை நம்மளுக்கும் அப்படி தான் 2 பேர் இருக்கிறோம், மத்தியில் ஒரு சுவர் இருக்குன்னா அந்த சுவர் 2 பேரையும் பார்க்கக்கூடாது, 2 பேரும் பேசக்கூடாது. அதே போல தான் நம்முடைய பெருமை ஒரு பெரும் சுவராக இருந்து ஆண்டவருக்கு நம்மையும் பிரித்து விடுகிறது. நம்ம சுவராக இருக்க மாறக்கூடாது. ஒரு பாலமாக இருந்துக்கிடலாம், 2 முனையும் ஒன்றா இணைக்கக்கூடிய பாலமாக இருக்கலாம். ஆண்டவரையும் நம்ம இணைக்கக்கூடிய ஒரு தாழ்மை அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம இணைக்கணும், நம்மளை தாழ்த்தி கொடுக்க வேண்டும். அதே மத்தேயு 18:14 பாருங்க, தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படும். ஆண்டவருடைய சமூகத்தை நம்மளை தாழ்த்தணும். நம்ம பாவிகள் தான், ஏதோ ஒரு ரூபத்தில் தப்பு பண்ணிட்டோம், நான் யோக்கியன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறார், நம்ம என்ன பண்ணுறோன்னு. அப்போ நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம தாழ்த்தப்படுவது ஆண்டவர் நம்மளை உயர்த்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பாருங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் நம்மளை உயர்த்துவார். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம பெருமை அப்படிங்கிற கலையை எடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்த வேண்டும். 2வது பாருங்க, மற்றவர்களை குறை சொல்லக்கூடாது அல்லது மற்றவர்களை மட்டம் தட்டக்கூடாது. நான் தான் இதுதான் சொன்ன ஆயக்காரன், சரி பரிசேயன் சொன்னான், இந்த ஆயக்காரன் மாதிரி நான் இல்லை, நான் வித்தியாசமானவன், அவனை குறை சொல்கிறான். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்ப்பதற்கு நம்ம யார்? ஆண்டவர்கள் அதை பார்க்கணும். மற்றவர்கள் நம்ம குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு நம்ம மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்கக்கூடாது. ஆனால் இவன் அப்படி இப்போ சொல்கிறான், அவனை போல் இல்லை ஆண்டவரே நான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு ஒரு சின்ன கதை தெரிஞ்சிருக்கும், முயலும் ஆமையும் கதை தெரியும் பார்த்தீங்களா? முயல் நினச்சி நம்ம தான் பெரிய ஆள், வேகமாக போய் ஜெயிச்சிடலான்னு. அந்த ஆமை மெதுவாக வரன்ட்டு போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஆமை வந்துடுச்சு. முயலுக்கு இது ஒரு பெரிய பெருமை, அடுத்தவனை குறை சொல்கிறது. உடனேல முடியாதுப்பா, என்னையால தான் எல்லாம் முடியும். ஆண்டவர் இப்போ பார்த்தீங்கன்னா அதேமாதிரி போல தான் நாம் என்ன ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்க நாம் மற்றவர்களை குறை சொல்லக்கூடாது. அப்படி குறை சொல்வதாக இருந்தால் நம்மை நாமே தண்டிக்கிறவர்களாக தான் இருக்கும். அவனை குறை சொல்வதை ஆண்டவர் பார்த்துக்கிடட்டும். அது நம்ம வீட்டு காரியங்களே வெளி காரியங்கள் எங்கேயோ நிறைய இடத்துல ஏதாவது யாராவது சொன்னால் உடனே குறை சொல்லுவோம், அவன் அப்படி இல்லை அப்படின்னு. அடுத்தவனை குற்றவாளிகள் திருக்கு நம்ம யார்? அப்போ ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்யணும்? மற்றவர்களை குறை சொல்லக்கூடாது. 3வதாக நாம் நம்மளே நியாயம் இருக்கக்கூடாது. நான் தான் பெரியவன், அதுக்கு பேர் சுயநீதி. நாமளே நம்மளை நியாயம் இருக்குது. நம்ம எடுத்து நான் யோக்கியன்னு சொல்கிறோம்ல, நான் கோயிலுக்கு ஒழுங்கா பிறவே நல்லா ஜோம் பண்ணி அங்கே போய் இங்கே போய் எல்லாம் செய்கிற அல்லது தான். ஆனால் நானே நல்லவன் சொல்லிட்டு நாம சொல்லக்கூடாது. நாமளே சொன்னால் அது சுயநீதியாக மாறிவிடும். சுயநீதி அதில் தான் அங்கே ஆயக்காரன் பண்ணணும்.
நான் ஒழுங்கா இருக்க ஆண்டவரே, தசமாக கொடுத்துரு, எல்லாம் கரெக்டு. அவனையே பெருமையாக சொல்லிட்டு இருக்கான். அவன் நியாயம் தீர்த்துக்கிட்டான். நியாயம் தீர்ப்பது அவன் இல்லை, ஆண்டவர் தான் நியாயம் தீர்க்கணும். அதனால நியாயம் தீர்த்து விட்டாரு. ஆயக்காரனை பார்த்து சொன்னார், நீதிமான் ஆகி போனான், அவனுடைய கிருபையை பெற்று போனான். இவன் அவ்வளோ சங்கதின்னு சொல்லி ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. அப்போ நம்மளே நாம் நினைச்சக்கூடாது, நீதிமான் என்று எண்ணக்கூடாது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தில் பாருங்க. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். போதும். அப்போ மற்றவர்களை நம்ம நினைச்சக்கூடாது குற்றவாளிகள் என்று நாம சொல்லிட்டு நான் தான் யோகியன், நான் தான் நீதிமான் அப்படின்னு நாமளே நினைச்சக்கூடாது, நம்பக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம விட்டுருவோம். ஆண்டவர்கிட்டவே நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவரே, நான் இந்த மாதிரி வந்திருக்கேன். ரொம்ப ஈஸி. நம்ம சாதாரண ஜெபம் நம்பது, தேவனே பாகியாகி என்மேல் கிருபையாகிரும்னா ஆண்டவர் கண்டிப்பாக கிருபையாக இருப்பார். நம்முடைய அருமை பெருமைகளை சொல்வதற்கு அல்ல ஜெபம். நாம் ஆண்டவரோடு பேசுகின்ற ஒரு உறவு, அது ஆண்டவருக்கு நம்மளுக்கும் தெரிஞ்சாலே போதும். ஆண்டவருக்கு ஏற்க நம்ம ஜெபம்ன்றதுக்கு முன்னாடியே ஆண்டவருக்கு நம்மளை பற்றி தெரிஞ்சிடும். இருந்தாலும் நம்ம நினைச்சிடும், நம்மளை அறிக்கையிடுறோம். ஆண்டவர் அதை கேட்டு நம்மளுக்கு நினைச்சுவார், பதில் கொடுப்பார். அப்போ இந்த கதையில் நம்ம இந்த சம்பவத்திலிருந்து நாம் புரிந்து கொள்வது, பரிசேர மாதிரி இல்லாமல் ஆயக்காரனை போல நம்மளை நினைச்சிடும் ஆண்டுடைய சமூகத்தில் தாழ்த்துமணும். இந்த 3 காரியங்கள், இந்த பெருமை நம்மளை விட்டு களையப்பட வேண்டும். 2வது, மற்றவர்களை குற்றம் சாட்டுகின்ற அந்த கலை நம்மளிருந்து போயிடணும். 3வது, நாமளே நினைச்சினோம் நான் நியாயாதிபதி, நான் நீதிமான் அப்படின்னு சொல்கிற கலை நிச்சயம் கூட இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய இந்த காரியங்களில் இந்த பெருமை இருக்குமானால் ஆண்டவர் நம்மளை நினைச்சுவார், ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆண்டோட சமூகத்தில் போய் நம் பாவங்களை அறிக்கிறோம். மற்றவர்களுக்காக சில இடத்துல ஜெபம் பண்ணுவோம். நம்ம ஜெபம் பண்ண உடனே அவங்களுக்கு நல்ல சுகம் கிடைச்சிடும். உடனே நம்மளுக்கு ஒரு பெருமை வந்துடும். அப்பாடா நான் ஜெபம்னே அவங்களுக்கு சரியாயிட்டு பெருமை வரவே கூடாது. அது எல்லாம் யாருக்குரியது? ஆண்டவருக்குரியது. நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் நம்மளை தாழ்த்திட வேண்டியதுதான். ஆண்டவரை நீ செஞ்சது தான் அது, என்னால் ஒன்றும் முடியாது, நான் ஜெபிக்கிறேன் அவ்வளோதான், நீங்கள் சுகத்தை கொடுத்தீங்க, ஆண்டவரை நமக்கு தோற்றுரும், அதோடு முடிச்சுக்கிடணும். நாம் பெருமைப்பட்டால் நாம் அதில் அழிந்து போவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஆவிக்குரிய பெருமைகள் நம்மில் இருந்து களையப்படுமாறு நாம் செய்யணும். இந்த தபசு காலத்தில் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் அதற்கேற்ற கிருபைகளை நம்மளுக்கு கொடுத்தார். ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உமது பாதத்தில் நாங்கள் கூடி வரவும், வேத காரியங்களை நாங்கள் தியானிக்கவும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே காணப்படுகிற கலைகள் அவைகளை நாங்கள் கண்டறிய ஆண்டவர்களுக்கு கிருபை செய்து வருகிறதற்காக நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவிக்குரிய பெருமைகள் அநேகம் எங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. எங்களுடைய இருதயத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். ஆனால் எங்களுடைய சுய நீதியை நாங்களே பலமுறை சொல்லியிருக்கிறோமே. அந்த குற்றங்களை மன்னிப்பீராக. நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்குவீராக. நிர்பாக்கியமுள்ள குற்றவாளி ஆண்டவரை எங்களுக்கு இறங்குவீராக. ஆண்டவரை, அநேக வேளைகளில் இந்த பரிசேயனை போல நாங்கள் மற்றவர்களை குறித்து ஆண்டவரை குற்றம் சாட்டி எங்களையே நாங்கள் பெருமையாய் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே, இந்த நேரத்தில் நாங்கள் ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய காரியங்களை தியானித்து பார்க்கிறோம். எங்களுடைய பெருமைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் மறைத்து போடுவீராக. அவை எல்லாவற்றையும் தகர்த்து போடுவீராக. நாங்கள் எங்களையே சொல்லிக் கொள்வதற்கு நாங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே, தூசியும் அற்பமுமான ஜனங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பெருமை என்கிற சுவரை தகர்த்தெறிவீராக. இது சுவர் ஆண்டவரே நமக்கு ஆண்டவரே, எங்களுக்கும் உமக்கும் இடையில் இருக்கும். ஆனால் ஒரு நன்மையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது, ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, பரலோகத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. இது சுவர் தடுத்து விடும். பெருமை என்கிற சுவரை ஆண்டவரே, தற்பெருமையை அகற்றி போடுவீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுமில்லை, சொல்லிக் கொள்வதற்கு எங்களுடைய தாளந்தோம் எங்களுடைய பலனும் ஒன்றுமில்லை, எல்லாமும் அது கிருபை ஆண்டவரே. இந்த பெருமை அகற்றி போடுவீராக.
ஆண்டவரே மற்றவர்களை குறைத்து இருக்கிற இந்த பண்பை எங்களிடத்தில் முற்றிலுமாய் அற்று போக பண்ணுவீராக. மற்றவர்களை நியாயம் தீர்க்க நாங்கள் நியாயாதிபதிகள் அல்ல ஆண்டவரே, நீர்தான் விசாரிக்கிற தேவன், நீர்தான் நீதி செய்கிறவர், இனி கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி போக எங்களுக்கு கிருபை தாரும். மற்றவர்களுடைய காரியங்களை நாங்கள் பார்த்து தலையிட்டு குறை சொல்வதற்கு ஆண்டவரே நாங்கள் அழைக்கப்படவில்லை, சுவிசேஷத்தை அறிவிக்கவே அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதை நாங்கள் செய்வதற்கு கிருபை தருவீராக. மற்றவர்களுடைய காரியங்களில் நாங்கள் ஆண்டவரை ஆராய்ந்து பார்த்து அவர்கள் அப்படி இவர்கள் இப்படி என்று சொல்லாதபடிக்கு எங்கள் நாவை ஆண்டவரை காவல் வைப்பீராக, எங்கள் நாவை பரிசுத்தப்படுத்துவீராக. இதுவரைக்கும் நாங்கள் அப்படி செய்திருப்போம், ஆனால் எங்களை கழுவுவீராக. நிர்பாக்கியமுள்ள குற்றவாளி ஆண்டவரே எங்களுக்கு இறங்குவீராக. ஆண்டவரே நாங்கள் எங்களையே நியாயத்திற்கு நாங்கள் அப்படி வாழுகிறோம், கர்த்தருக்கு இப்படி நடக்கிறோம், இவ்வளவாய் ஊழியம் செய்திருக்கிறோம், இவ்வளவு கண்ணீர் செஞ்சிருக்கிறோம் என்று ஆண்டவரை சொல்லிக் கொள்வதற்கு ஒன்றுமில்லை. எங்கள் சுயநீதி எல்லாம் ஆண்டவரே அற்பமான குப்பை ஆண்டவரே, ஒன்றுமில்லை. எங்களுக்கு ஆண்டவரை கழுவி பரிசுத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே ஆவிக்குரிய பெருமைகள் முற்றிலுமாய் அறவே எங்களிடத்திலிருந்து ஆண்டவரை அற்று போகட்டும். என் வேறு ஆண்டவரை பிடுங்கப்படட்டும். பெருமை என்கிற ஆண்டவரை இந்த ஒரு வேர் எங்கள் மத்தியில் இந்த பிடுங்கப்படுவதாக. தாழ்மை என்கிற வஸ்திரத்தை தரித்து கொள்ள எங்கள் கிருபை செய்யுங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரை எங்களுடைய தியானங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. கர்த்தருடைய சமூகத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நாங்கள் தொடர்ச்சியாய் தியானிக்கவும் எங்களை நாங்கள் சீர்படுத்திக் கொள்ளவும் ஆண்டவர் கிருபை தாங்க. உம்மை விட்டு விலக செய்கிற இந்த கலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரை அகற்றி போடுவீர். கிறிஸ்துவுக்குள் வளரக்கூடாதபடி நெறித்து போடுகிற கலைகளை முற்றிலுமாய் பிடுங்கி எறிவீராக. ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை தொடர்ந்து சுத்திகரித்து வழிநடத்துவீராக. உமக்கு மகிமை உண்டாகட்டும். எங்களை தாழ்த்தி தருகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். நீங்காதிரும் கர்த்தரே வெளிச்சமங்கி இருட்டாயிற்றே மற்றொரு தாசை அற்று போயினும் நீர்மை சகாயரே நீங்காதிரும். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோட சென்று வருவோம்.